என் அன்பு செல்லுமே, தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று நினைக்காதே. தூக்கி வீசிய இடத்தில் மரமாக வளர்வாய். வீசியவர்களே அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ வளர்வாய். எப்பொழுதும் தூக்கி விட்டார்களே, தூக்கி எறிந்து விட்டார்களே என்று நினைத்து கலங்காதே. உன் வாழ்க்கையில் நீ எப்படி முன்னேறி நிற்கிறாய் என்று மட்டும் யோசி. இருக்கும் அம்மா, எல்லாருக்கும் கவலை இருக்கும். ஆனால் உனக்கு நிறையாவே இருக்கிறது என்று எனக்கு புரியும். தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று யோசித்து கொண்டே இருந்தால் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியுமா சொல்? நீ அதற்கான முயற்சி எடுத்தால்தானே உன் வாழ்க்கையிலும் பெரிய இடத்திற்கு செல்ல முடியும். நீ முயற்சி செய்யும் இருக்கும் காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையும் வேண்டுமானால் காலம் முடிவு செய்யலாம். ஆனால் பாதையை தீர்மானிப்பது நீயாக இருக்கட்டும். நான் சொன்னேன், மற்றவர்கள் சொன்னார்கள் என்ற உனக்கான பாதையை உருவாக்க முடியாது. உனக்கு எது மேல் விருப்பம் இருக்கிறதோ, எந்த ஒரு செயலின் மேல் ஆசையும் அன்பும் இருக்கிறதோ, அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது உனக்கு எளிதில் சீக்கிரமாகவே வெற்றி கிடைக்கும். யாராவது தள்ளுகிறார்கள், யாராவது என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள், இதை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்பதற்கெல்லாம் நீ எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. பிடித்த செய். நிச்சயமாக உனக்கான வெற்றி உனக்கு கிடைக்கும். இடத்தினில் எதிரிகளே இல்லை, நம்பிக்கைகள் தடை இல்லை. நிமிடம் என்ன, நொடிகளே போதும். நினைப்பதே வெற்றி தானே. கற்கள் மத்தியில் இருந்தாலும் வைரங்கள் மங்குவது கிடையாது, மங்கப் போவதும் இல்லை. ஓடிக்கொண்டே இரு. உனது வெற்றி சொல்லும் வரலாற்றை. கற்கள் யார், வைர கற்கள் யார் என்று மின்னுவதும் மங்குவதும் உன் கையில்தான் உள்ளது. தகுதி இல்லாதவன் என்று சொல்ல இங்கு யாருக்கும் தகுதி கிடையாது. ஒவ்வொருவர்களுக்கு ஒவ்வொரு திறமை உள்ளது. யாராவது உன்னை தகுதி இல்லை என்று சொன்னால் உன்னுடைய திறமையில் முயற்சி பண்ணி உன்னுடைய வெற்றியை காட்டு. அதுவே உன்னுடைய பதிலடியாக இருக்கட்டும். பேச்சில் காட்டாதே, வெற்றியில் காட்டு. தைரியமாக முயற்சி செய். இந்த சாய் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் உன்னுடைய வேலையை துவங்கு. எல்லாம் நல்லதே நடக்கும்.